أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் விரும்பக்கூடிய இஸ்ஸபை, அவனுடைய சகீனத் இறங்கக்கூடிய ஓர் அமர்வு, அவனுடைய ரஹ்மத் சூழ்ந்திருக்கக்கூடிய இச்சபை, மலக்குமார்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இச்சபையை பற்றி தன்னிடம் உள்ள மலக்குமாரிடத்திலே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்த வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகின்ற இந்த புகருடைய பயானில் இன்றைய பயானுடைய தலைப்பாக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, உணர்வால் மட்டும் உணரக்கூடியதல்ல, அது வாழ்க்கையால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பு, தக்வா பற்றி. இந்த தக்வா தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. என்னிடத்தில் தக்வா இருக்கிறதா? நான் தக்வா உடையவனாக வாழ்கிறேனா? முத்தகீன்களுடைய பண்பு என்னிடத்துல இருக்கிறதா? சோதனைகள் பொழுது அல்லாஹு தஆலா முத்தகீன்களுக்கு எவ்வாறான ஒரு வெற்றியை கொடுக்கின்றானோ அந்த வெற்றி எனக்கும் கிடைக்கின்றதா? சஹாபாக்கள் தக்வாவோடு எப்படி வாழ்ந்தார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் எவ்வாறு தக்வாவோடு பயிற்றுவிக்கப்பட்டார்கள் என்பன போன்ற பல செய்திகளை அல் குர்ஆனின் சுன்னாவில் இருந்தும் பல விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் ஓதிய முதல் 3 வசனங்களும், முதலாவது அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா தொடங்கும் பொழுதே யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா முதலாவது அத்தியாயத்தில் முதலாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தான். நான் இரண்டாவது ஓதிய அந்த வசனத்திலே யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة
ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய ரப்பை மனிதர்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிப்பதை பார்க்கிறோம். மூன்றாவது ஓதிய வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுதும் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், விசுவாசம் கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே முதல் 3 வசனத்திலும் அல்லாஹ் தஆலா 2 வசனங்களை விசுவாசிகளை விழித்த வண்ணம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுதும் உங்களை எல்லாம் ஒரே ஆத்மாவிலிருந்து நான் தான் படைத்திருக்கிறேன், மனிதர்களே எல்லோரும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த 3 வசனங்களும் ஒவ்வொரு ஹுதுபாவிலும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஓதப்படும். அது எல்லோரும் நமக்கு மனப்பாடமாகவும் இருக்கிறது. ஆனால் இங்கே பேசப்படுகின்ற தக்வாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற அளவு அல்லது அந்த தக்வாவின் படி வாழுகின்ற அளவு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. நிறைவான தக்வாவுடைய உள்ளமாக நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அதற்கான சில பண்புகளை அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காண்பிக்கிறான். ஒரு முத்தகீன்களுக்கு எவ்வாறான பண்புகள் இருக்கும், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்ற பல விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். சஹாபாக்களும் தவறு செய்தார்கள், மனிதர்களாக பிறந்த எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள். குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன், எல்லா மனிதர்களும் ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளக்கூடியவர்கள். எனவே நாம் பாவம் செய்கின்ற பொழுது இது பாவம் என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளக்கூடிய ஒரு சிந்தனை நம்மிடத்திலே உருவாகிறது என்றிருந்தால் அந்த இடத்திலே தக்வா நமக்கு புலப்படும். தனிமையில் இருக்கின்ற பொழுது பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை தண்டிப்பான் என்ற ஒரு அச்சம் உருவாகிறது என்றிருந்தால் அந்த இடத்திலே தக்வாவுடைய அந்த சுவையை நாம் உணர முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே ஏகப்பட்ட இடங்களிலே தக்வாவை பற்றி விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய, தக்வாவை பற்றி சிறப்பித்து பேசக்கூடிய பல வசனங்களை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் உபதேசம் செய்திருக்கிறோம். மின் கபிலிக்கும், நபியே உமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் உபதேசம் செய்திருக்கிறோம். வ இய்யாக்கும், அதே போன்று உங்களுக்கு நாம் உபதேசம் செய்கிறோம். அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வ இன் தக்ஃபுரு, நீங்கள் மாறு செய்தால் ஃபஇன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த வானத்தில் இருக்கக்கூடியவைகளும் பூமியில் இருக்கக்கூடியவைகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. வ கான அல்லாஹு கனியன் ஹமீதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் அனைத்தையும் விட்டும் தேவையற்றவன், அதே நேரத்தில் அவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான். எனவே உமக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் உமக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு நிறுத்தி விட்டானா? தொடர்ந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களும் எதையே வசியத் செய்தார்கள் என்றிருந்தால் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்து ஷூராவுடைய 106வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, இது கால லஹும் அஹூகும் நூஹ் நபி, அவருடைய சகோதரர் நூஹ் நபி அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு நூஹ் நபி அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள். அதே நேரத்தில் ஹூத் நபி அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள். சூரத்து ஷூரா அதே அத்தியாயம் 124வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், அலா தத்தகூன், தன் மக்களை பார்த்து ஹூத் நபி கேட்ட அந்த கேள்வி. அதே நேரத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி அலா தத்தகூன், அதே சூரத்துல ஷூராவுடைய 142வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான்.
லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அதே கேள்வி 161வது வசனத்தில் அதே அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே அத்தியாயத்தில் 177வது வசனத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அதே கேள்வி அதா தத்தகூன். அதே நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமுதாயத்தை பார்த்தும் கேட்டார்கள். அலா தத்தகூன் சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப நாங்க எல்லாரும் யோசிக்க வேண்டும். எல்லா நபிமார்களும் வந்து எச்சரிக்கை செய்த செய்தி என்ன? அலா தத்தகூன், அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டீர்களா, அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் தங்கள் சமுதாயத்தை பார்த்து கேட்ட அந்த செய்தியை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மக்களை நேரடியாக சென்று மக்களை நேரடியாக விழிக்கக்கூடிய ஒரு வசனத்தை இவ்விடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை கோத்திரங்களாக பல பிரிவுகளாக நாங்கள் ஆக்கினோம். லிதஆரஃபு, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் மிக்கவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே உயர்மை மிக்கவர்கள் யார் தெரியுமா? அத்காக்கும், உங்களை அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் மிக்கவர்கள், சங்கையானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். எனவே நாம் இந்த தக்வாவை பற்றி நபிமார்கள் தன் சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக சமுதாயத்தை விழித்து சொன்ன செய்தி, இதையெல்லாம் சிந்தித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தக்வா என்னிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஏன் இந்த ரமலானுடைய காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன் நோன்பை கடமையாக்கினான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நோன்புக்கும் தக்வாவுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாம் நோன்பு நோக்கின்ற பொழுது அந்த தக்வாவை உணர்கின்றோமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் அடியார்களை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையாக தக்வாவை உணர்வோமாக இருந்தால் பல மாற்றங்கள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் உருவாகும். அது சஹாபாக்களிடத்தில் உருவானது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு பெண்மணி வயிற்றிலே ஒரு சிசுவை சுமந்து கொண்டு வருகிறாள். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னாள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை பெற்றெடுத்து வா என்று திருப்பி அனுப்பினார்கள். குழந்தையை பெற்றெடுத்து திரும்பவும் வருகிறாள். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தடியுங்கள், தண்டியுங்கள் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்புகிறார்கள். அந்த குழந்தை பால் மறந்ததன் பின்னால் திரும்பி வா என்று. திரும்பவும் அந்த தாய் வருகிறார் என்றிருந்தால் அவருக்கு தக்வாவை இருந்ததன் காரணமாகத்தான் தான் தண்டிக்கப்படுவேன் என்ற அந்த உணர்வு இருந்தது, நான் மரணிக்க போகிறேன் என்ற சிந்தனை இருந்தது. இருந்தும் கூட அவைகளெல்லாம் விட அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய தண்டனைக்கும் தான் அவர்கள் மிக முக்கிய இடத்தை கொடுத்தார்கள். ஒரு சஹாபி ஒரு பெண்ணை முத்தமிட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறார், யாருக்கும் தெரியாது, ஏன் இருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்ல வேண்டும்? அவருடைய தக்வா, அல்லாஹ் பற்றி அச்சம், அவனுடைய தண்டனை பற்றிய அச்சம் அவருடைய உள்ளத்தை உறுத்திக் கொண்டே இருந்தது. இந்த உலகத்திலே அதுக்கு தண்டனையை நான் நிறைவேற்றி விட்டால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நான் தப்பித்து விடலாம் என்ற நோக்கம் இருந்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் தக்வா சகோதரர்களே. பாவம் செய்கின்ற பொழுது அதை பற்றிய உணர்வு, ஒரு கவலை, ஒரு துன்பம், நான் செய்து விட்டேனே என்ற உணர்வு ஏற்படுகிறதா? தக்வா. தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, பாவம் செய்கின்ற ஷைத்தான் கூடுகின்ற பொழுது அல்லாஹ் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை இடத்தில் வருகிறதா? தக்வாவை உணர முடியும் அந்த இடத்திலே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். அரசாட்சியினுடைய மனைவி தன்னை தவறான பாதைக்கு அழைக்கின்ற பொழுது கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று ஒதுங்கிக் கொண்டார்களே. இதன் காரணமாக, அந்த தக்வாவின் காரணமாகத்தான். குகைவாசிகள், குகையிலே 3 இளைஞர்கள் ஒரு பாறையின் ஊடாக, பாறையின் மூலமாக தடுக்கப்படுகிறார்கள். இந்த பாறையை விலகினால் தான் அந்த குகையிலிருந்து அவர் வெளியேறி செல்ல முடியும்.
அந்த இடத்திலே ஒரு இளைஞர் சொல்கிறார், நாம் செய்தவற்றை அல்லாஹ்விடத்திலே நாம் செய்து அல்லாஹ்விடத்திலே சொல்லி நாம் பிரார்த்திப்போம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விடிவை தரலாம். அதிலே ஒரு இளைஞர் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவுடைய மகள் இருந்தால், அவள் அழகானவள், அவளை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த நேரத்திலே அவளுக்கு 100 தீனார் தேவைப்படுகின்ற பொழுது அந்த 100 தீனார்களையும் நான் கொடுத்து அவளை இணங்க செல்லுமாறு நான் கேட்டேன். இணங்கி வந்தால் சேருகின்ற சந்தர்ப்பத்தில் யா அப்துல்லாஹ் இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயிர்கள், என்னுடைய முத்திரையை அதனுடைய உரிமை இல்லாமல் உடைத்து விடாதே. அந்த இத்தகுல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னவுடன் அவர் அச்சமுற்று பயமுற்று அந்த இடத்தை விட்டு நீங்கி விடுகிறார். அந்த பாறை விலகுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இந்த தக்வாவை நானும் நீங்களும் உணர்ந்திருக்கின்றோமா? தக்வா என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. தக்வா என்றால் என்ன என்று கேட்கப்படுகிறது. அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு முட்கள் நிறைந்த பாதையோடு நீங்கள் செல்கிறீர்கள், நீங்கள் எவ்வாறு செல்வீர்கள் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய ஆடையிலும் என்னுடைய உடம்பிலும் அந்த முட்கள் குத்தி விடாமல் நான் எவ்வாறு பாதுகாப்பாக அந்த இடத்தை விட்டும் நான் கடந்து செல்ல நினைப்பேனோ அதுதான் தக்வா என்று சொல்லி வரைவிலக்கணப்படுத்தி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தக்வாவை நானும் நீங்களும் நிச்சயம் உணர வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்தில் அதற்கான பயிற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். முத்தகீன்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறான். அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள். வயுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். யார்? இந்த தக்வா உள்ளவர்கள் பற்றி அல்லாஹ் தஆலா வர்ணித்து பேசுகிறான். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் கொடுத்த ரிஸ்கில் இருந்து செலவு செய்வார்கள். நினைப்பார்கள், இது எனக்குரிய சொத்தல்ல, இந்த சொத்தை வைத்து இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது, நான் ஒண்ணுமில்லாதவனாத்தான் அல்லாஹ்விடத்தில் செல்ல வேண்டி இருக்கிறது, என்னிடத்தில் வரக்கூடிய ஒரே ஒன்றுதான் நான் சம்பாதித்த அந்த நன்மைகள் மாத்திரம் தான் என்னோடு இருக்க போகிறது என்று சிந்தித்து அல்லாஹ் தந்த ரிஸ்கில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். முத்தகீனுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக், உமக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை பற்றி உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். சந்தேகம் இருக்காது, கலப்படம் இருக்காது உள்ளத்திலே. அந்த சந்தேகமும் கலப்படமும் இல்லாமல் மறுமையினாலே நம்பக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளம் மாத்திரம்தான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாவமான நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அஞ்சிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், இந்த முத்தகீனுடைய பண்பு எம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்காக தயாரிக்கப்பட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுடைய இரட்சகனின் பால் அவனுடைய மகபிரத்தை எதிர்பார்த்த வண்ணம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இந்த வானம் பூமி அளவுக்கு அதை விட அதிகமானது இந்த சொர்க்கம். உஇத்தத்தில் முத்தகீன், யாருக்கு? தக்வாதாரிகளுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் கஷ்டமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் நன்றாக இருக்கின்ற பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். வல் காஃபிபீன கைல், கோபம் வந்தால் அடக்கிக் கொள்வார்கள். கோபம் வந்தால் அடக்கிக் கொள்வார்கள், பொறுமை காப்பார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ்,
மனிதர்களுடைய மன்னிக்க கூடிய இரக்க குணம் அவரிடத்துல இருக்கும். இது முத்தகீன்களுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தொடர்ந்தும் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். தொடர்ந்தும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் ஏதாவது தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், மானக்கேடான அசிங்கமான காரியங்களை செய்து கொண்டால், மனிதர்கள் தானே தவறு செய்வார்கள், அவன் உள்ளத்திலே தக்வா இருக்கிறது, மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர் தவறு செய்வார்கள். அப்படி தவறு செய்தாலும் கூட அவருடைய பண்பு என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஸக்கருல்லாஹ், அல்லாஹ் பற்றி உடனே நினைப்ப, நான் இப்படி செய்து விட்டேனா, இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே என்று அல்லாஹ்வுடைய ஞாபகம் உடனே வரும். வஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் நான் செய்த இந்த பாவத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரு தான் மன்னிக்க முடியும்? சிந்திப்பார்கள் இந்த முத்தகீன்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், மீண்டும் அவர்கள் தெரிந்த நிலையில் அறிந்த நிலையில் அதன் பக்கம் மீள நினைக்க மாட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, ஒருவருக்கு அநியாயம் செய்து விட்டோம், ஒரு பாவம் செய்து விட்டோம், அல்லது நாங்களே எங்களுக்கு பாவம் செய்து விட்டோம் என்றிருந்தால் அந்த பாவத்தை பற்றி உணரக்கூடிய ஒரு தன்மை இடத்துல ஏற்படுகிறதா? அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடக்கூடிய ஒரு சிந்தனை இடத்துல ஏற்படுகிறதா? குர்ஆன் ஓதுகின்ற பொழுது நம்மிடத்தில் கண்ணால் கண்ணீர் வருகிறதா? இந்த நிலைமை என்னிடத்தில் உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், நான் பாவம் செய்கின்ற பொழுது உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வை பற்றிய தண்டனை, அவனிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவன் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ்வை தவிர யாரும் மன்னிக்க முடியாது, எனவே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம் என்ற சிந்தனை வருகிறதா இருந்தால் ஓரளவுக்கு நாம் தக்வாவுடைய சுவையை உணர முடியும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய ஒரு செய்தியாக சொல்லி காண்பிக்கிறான், அவருடைய பண்பாக சொல்லி காண்பிக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர், அவருடைய வரலாற்று சம்பவங்களை இமாம் புகாரி அவருடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் மக்களுடைய அரசாட்சியை பற்றி ஏதோ ஒரு அறிக்கை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த இரவில எழுதி கொண்டிருக்கின்ற அந்த விளக்கு மக்கள் வரிப்பணத்தில் இருந்து பத்தக்கூடிய அந்த விளக்கில் இருந்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார் மக்களுடைய சேவையை. திடீரென்று அவருடைய மனைவி வந்து, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டும், தனிப்பட்ட ரீதியில் அவருடைய பேசுற விஷயங்கள் ஏதாவது ஒன்று பேச வேண்டும் நினைக்கிறார்கள். உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர் மக்களுடைய வரிப்பணத்தால் எரியக்கூடிய அந்த விளக்கை அணைத்து விட்டு தன் வீட்டுக்கு சொந்தமான அந்த விளக்கை எரித்து அதன் மூலமாக பேசுற மனைவி ஆச்சரியப்படுகிறார். ஏன் நீங்கள் அதை அணைக்க வேண்டும், இதை நீங்கள் கொளுத்த வேண்டும்? இது மக்களுக்காக செய்யக்கூடிய வேலைக்காக வேண்டி மக்களுடைய வரிப்பணத்தில் எரியக்கூடிய விளக்கு, இது நம்முடைய சொந்த விவகாரத்துக்காக வேண்டி பேசக்கூடிய நேரம், அதற்காக அந்த வெளிச்சம் நம்முடைய சொந்த பணத்திலிருந்து செலவு போகட்டும் என்று கேட்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார், வீட்டுக்குள் நடக்கக்கூடியது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ற அச்சம் அவரிடத்துல இருந்ததா இல்லையா? ஒரு படிப்பினைக்காக அந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா? தனிமையில் இருக்கின்ற பொழுது பாவங்களை செய்யுமாறு ஷைத்தான் தூண்டுவான். அந்த இடத்திலே அல்லாஹ் பற்றி அச்சம், பயம் நம்மிடத்திலே உண்டாக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ந்தும் தக்வா சம்பந்தமாக அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். வெறுமனே மறுமையுடைய பயன்கள் மட்டுமல்ல, உலகத்தில் கிடைக்கக்கூடிய பயன்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நீங்கள் முத்தகீன்களாக இருங்கள், உங்களுக்கு பாதை நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எப்படி தெரியுமா? வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ
அவர்களுக்கு பாதையை அல்லாஹ் தஆலா திறந்து வைப்பான். கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் அல்லாஹ் பற்றி அச்சமில்லாமல் நான் நடந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா பாதையை மூடி வைத்து விடுவான். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு முத்தகீன்களுடைய வாழ்க்கையாக நாம் மாறுகின்ற பொழுது, கஷ்டமான துன்பமான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முத்தகீன்களுக்கு பாதைகளை இலகுபடுத்தி வைத்திருக்கிறார். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிபு, அவங்க நினைத்து கூட இருந்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நினையாத புறத்தில் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்து தலாக்கிலே 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இலகுபடுத்தி வைப்பார். யாருக்கு உள்ளத்திலே அச்சம் இருக்க வேண்டும், உள்ளத்திலே பயம் இருக்க வேண்டும், தக்வாவோடு வாழ வேண்டும், இவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சிறப்புகளை பெற முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு செய்தியும் சொல்லி காண்பிக்கிறான். இவை இரண்டும் உலகத்தோடும் மறுமையோடும் சம்பந்தப்பட்ட செய்தி. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான் வமை யத்தகில்லாஹ் யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆதிஹி வ யுஅஸிம் லஹு அஜ்ரா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். வ யுஅஸிம் லஹு அஜ்ரா, அவருடைய கூலியை இன்னும் கண்ணியப்படுத்தி வைக்கின்றான். இது மறுமையோடு சம்பந்தப்பட்ட செய்தி. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லகும் ஃபுர்கானா, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், சத்தியம் எது அசத்தியம் எது வாயிலை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து தருவான். சந்தேக கண்ணோடு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் உங்களுக்கு திறந்து தருவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இது முத்தகீன்களுக்கு கிடைக்கக்கூடிய உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடியவைகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகார்களே, தக்வாவோடு வாழ்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தண்டனை கேட்டால் எத்தனையோ சஹாபாக்கள், யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு தண்டியுங்கள், யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தண்டனை கொடுங்கள். ஏன் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து தண்டனை கேட்க வேண்டும்? மறுமையிலே கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தார்கள். இது தக்வா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கால மஆதல்லாஹ் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வை பயந்தார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது தக்வா. பாவம் செய்கின்ற பொழுதும் இந்த உணர்வு நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் இந்த தக்வாவுக்கு அவனை பிரார்த்தனை செய்தார்கள். நபியை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயபக்தி உடையவர் என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடத்திலே தக்வாவை வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் ஃபிரௌன் துரத்தி வருகின்ற பொழுது இருந்தால் அந்த சூழ்நிலையில் கூட அல்லாஹ் தஆலா கடலை பிளந்து வழிகாட்டினான். கஷ்டமான சூழ்நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளக்கிறான் என்று இருந்தால் தக்வாவோடு நாம் வாழ்ந்தால் நம்முடைய கஷ்டங்கள் நீக்காம இருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நடிகராய் இதை பற்றி சிந்திப்போம். இறுதியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்தார்கள். தக்வாவோடு தக்வாவை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு பல இடங்களிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் எனக்கு தக்வாவை கொடுத்திரு யா அல்லாஹ். வஸக்கிஹா, அதனை இன்னும் தூய்மைப்படுத்திடு யா அல்லாஹ். அந்த கைரு மன் ஸக்காஹா, நீதான் யா அல்லாஹ் தூய்மைப்படுத்தக்கூடியவன். அந்த வலியுக மௌலாஹா, நீதான் அதுக்கு பொறுப்புதாரி, நீதான் யா அல்லாஹ் பாதுகாவலன்.
எனவே தக்வாவை என்ற உள்ளத்திலே தந்துவிடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். நாம் எத்தனை தடவை இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா அத்-துகா வல் அஃபாஃப் வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் நேர்வழியை கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னிடத்திலே தக்வாவை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் அஃபாஃப் யா அல்லாஹ், உன்னிடத்திலே சுய கட்டுப்பாடை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் கினா யா அல்லாஹ், போதும் என்ற ஒரு மனப்பான்மையை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் யா அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை கொண்டு பிரார்த்தனை செய்த பிரார்த்தனையை சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே நாம் அதிகமாக தக்வாவை கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு தக்வாவை தந்திரு. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா அத்-துகா வல் அஃபாஃப் வல் கினா என்ற பிரார்த்தனை நாம் அதிகமாக ஓதிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.